வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கிட்ட ரியல்மி கிட்ட இருந்து 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸான ரியல்மி P4X 5G இந்த டிவைஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டிவைஸில் நிறைய விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருந்தாலும் மெயினாக நிறைய பேர் 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் தானே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு போதுமானதா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது இல்லை ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதா, அண்ட் இந்த 7000 mAh பேட்டரியிலேருந்து எந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியுது, இந்த மாதிரியான டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும்ல. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ரியல்மி P4X உடைய டீட்டெயில்டான பேட்டரி டெஸ்டிங்கை இன்றைக்கி வீடியோவில் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவும் போல் சார்ஜிங் டெஸ்ட்டை தான் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொபைலில் 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி தான் இந்த சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, 0% தான் இருக்குது. ஸோ 0% தான் நம்ம ப்ளக் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சார்ஜ் ப்ளக் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 9:55 PM. அண்ட் நான் சார்ஜ் ப்ளக் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் மொபைலில் செக் பண்ணும்போது 32 டிகிரி செல்சியஸ். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. எண்ட் ஆகும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ 32லேருந்து 35 3 டிகிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 20% சார்ஜ் ஆகிடுச்சு. 20% சார்ஜ் ஆக நமக்கு இங்கே 16 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 10% 7 நிமிஷத்தில் சார்ஜ் ஆனாலும் அடுத்த 10% பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்து தான் சார்ஜ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 34 டிகிரி செல்சியஸாக 1 டிகிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக நமக்கு இங்கே 26 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 34 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 40% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 40% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக இங்கே நமக்கு 35 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த 10% சார்ஜ் ஆக 9 மினிட் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அண்ட் இப்போ மொபைல் ஹாஃப் த சார்ஜ் 50% பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக நமக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகி 36 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிடுது. இப்போ மொபைல் 60% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 60% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக நமக்கு இங்கே 55 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் சேம் 36 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 70% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1 hour 5 minute டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இன்னொரு 1 டிகிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மொபைல் 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1 மணி நேரம் 14 நிமிஷம். அண்ட் இப்போ டெம்பரேச்சர் சேம் 37 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 90% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 24 நிமிஷம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 37 டிகிரி அந்த பார்டர்லேயே மெயின்டைன் ஆகுது. ஃபைனலி மொபைல் இப்போ 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 38 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 35-36 டிகிரியில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ கம்மியாயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இந்த 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10% சார்ஜ் ஆகிறதுக்கும் 9 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துச்சு. பட் இந்த லாஸ்ட் 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும் 14 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் ஆக நமக்கு இங்கே 1 மணி நேரம் 38 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் 50% சார்ஜ் ஆக 45 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் நம்ம ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 36% வரைக்கும் இந்த மொபைலில் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மொபைலுடைய சார்ஜிங் டெஸ்ட். ஸோ சார்ஜிங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரியல்மி நாசோ 90X அதுலலாம் பார்த்தீங்கன்னா சேம் 7000 mAh பேட்டரி 60 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மொபைலும் நமக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இது 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் அதை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலும் 8 நிமிஷம் தான் அதிகமாக எடுத்துக்குது. 1 மணி நேரம் 38 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் ஆகிக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மொபைலுடைய பேட்டரி ட்ரைன் டெஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ 7000 mAh நம்ம 100% சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:34. ஸோ அப்போ தான் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் டிஸ்சார்ஜை வந்து பார்த்துருவோம். ஸோ அப்படியே மொபைல் தூக்கி ஓரமாக வச்சுட்டு திரும்ப காலையில் எடுத்து பார்க்கும்போது
எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:34 12 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஸ்டாண்ட் பையில் தான் இருந்துச்சு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் 5G சிம் ஜியோ சிம் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அண்ட் பேக்ரவுண்டில் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் அதெல்லாம் மட்டும் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நைட் நான் வச்சேன். ஸோ அப்படி வச்சுட்டு திரும்ப காலையில் 8:30 மணி போல் மொபைலை எடுத்து பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 99% பேட்டரி வந்து ரிமைனிங் இருந்தது. ஸோ ஜஸ்ட் 1% தான் ஓவர் நைட் டிஸ்சார்ஜில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் ஆயிருது. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. பட் ஆனால் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1% ட்ராப் ஆச்சு. ஸோ அதனால் ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு வரும்போது ஒரு 2% வரைக்கும் நீங்கள் ஒரு 8-9 மணி நேரம் நைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் அப்படின்றது ஆகுது. அதுக்கப்புறம் 9:30 மணி வரைக்கும் நான் மொபைலை வந்து பெருசாக யூஸ் பண்ணலை. 9:30 மணிக்கு மேலே திரும்ப ஒரு 2 hour கேஷுவல் யூசேஜ் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு சோஷியல் மீடியாவுமே இல்லாமல் நார்மல் யூசேஜ், மீடியா கன்சம்ஷன்லாம் இல்லாமல் நார்மலாக மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு 2 hour கேஷுவல் யூசேஜ் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது திரும்ப நான் 11:30 மணிக்கு மொபைலை எடுத்து பார்க்கும்போது மொபைலில் 91% எனக்கு பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ ஒரு 2 hour கேஷுவல் வித்தவுட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது 7% வரைக்கும் பேட்டரி ட்ராப் இந்த மொபைலில் இருந்துச்சு. அடுத்து இந்த 11:30 மணிலேருந்து கேஷுவல் யூசேஜ் தான், பட் சோஷியல் மீடியா மட்டுமே. ஸோ சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மட்டும் ஒரு 2 மணி நேரம் கேஷுவலாக கம்ப்ளீட்டாக இல்லை, அப்பப்போ என்னோட மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணேன். அப்படி டெஸ்ட் பண்ணதில் திரும்ப மதியம் 1:30 மணிக்கு நான் மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி பார்த்தீங்கன்னா 82% ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 91லேருந்து 82 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 9% பார்த்தீங்கன்னா 2 hour கேஷுவலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இந்த மொபைலில் ட்ராப் ஆயிருக்கு. அடுத்து 1:30 to 2:30 இந்த 1 hour வந்து நான் ஸ்டாப்பாக ஸ்க்ரீனை 1 செகண்ட் கூட ஆஃப் பண்ணாமல் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour நான் ஸ்டாப்பாக ஸ்க்ரீனை 1 செகண்ட் கூட ஆஃப் பண்ணாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபைனலாக நான் 2:30க்கு செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 74% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ப்ரீவியஸாக 82% இருந்தா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8% கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1 hour நான் ஸ்டாப்பாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது மொபைலில் ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் மொபைலை வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணல. ஆக்சுவலி கேமரா டெஸ்டிங் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் வந்து கேமரா டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 3லேருந்து 3:30 மணி வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் 1/2 hour பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணப்பே மொபைலில் டெம்பரேச்சரும் செக் பண்ணேன். மொபைலில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் 1/2 hour நம்ம வீடியோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா நான் திரும்ப மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 36 டிகிரி செல்சியஸாக ஒரு 3 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் பேட்டரி நான் ரிமைனிங் செக் பண்ணி பார்க்கும்போது 67% பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைனிங் இருந்தது. 74லேருந்து 67 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 1/2 hour 4K வீடியோ ஷூட் பண்ணும்போது 7% வரைக்கும் பேட்டரி டாப் இந்த மொபைலில் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் 1/2 hour பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ இல்லாமல் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஸோ 1/2 hour பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப 4 மணிக்கு நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 61% இருந்தது. ஸோ லாஸ்ட் 1/2 hour நம்ம ஃபோட்டோ டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் இங்கே பேட்டரி ட்ராப் அப்படின்றது ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நமக்கு 3லேருந்து 4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக 1 hour கேமரா டெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பேட்டரி ட்ராப் அப்படின்றது ஆயிருக்கு. ஸோ 1 hour கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா 13% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் பேட்டரி வந்து இதில் ட்ராப் ஆகுது. அண்ட் இப்போ ஃபைனலாக நான் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 36 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து 4லேருந்து 5 மணி வரைக்கும் மொபைலை வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணல. மொபைல் வந்து ஓரமாக தான் இருந்துச்சு. 1% பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் ஆயிருந்தது. நான் அகைன் 5 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 60% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. அடுத்து இந்த 5 மணிலேருந்து ஒரு லாங் டேர்ம் யூசேஜ் மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து கேஷுவல் யூசேஜ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு கேஷுவலாக மொபைலை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ஒரு 3 மணி நேரம் கேஷுவலாக யூஸ் பண்ணிவிட்டு 8 மணிக்கு நான் மொபைலை திரும்ப எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 45% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 60லேருந்து 45 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 3 hour கேஷுவல் யூசேஜில் 15% எனக்கு இந்த மொபைலில் பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து நைட்டு 8 to 9 1 hour நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவோம். யூடியூப் மியூசிக்கில் போயிட்டு சாங்ஸ்
வீடியோஸ் இல்லை சாங்ஸ் நம்ம 1 hour நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்படி நான் ஸ்டாப்பாக சாங்ஸ் கேட்கும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ 1 hour நான் ஸ்டாப்பாக மியூசிக்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப 9 மணிக்கு நான் மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது 40% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 45லேருந்து 5% பார்த்தீங்கன்னா 1 hour நான் ஸ்டாப்பாக மியூசிக் ப்ளே பண்ணும்போது இதில் ட்ராப் ஆகிருந்துச்சு. அடுத்து 9 to 10 அகைன் மொபைலுக்கு வந்து நான் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். மொபைலை யூஸே பண்ணல, ஜஸ்ட் மொபைல் வந்து ஓரமாக தான் இருந்துச்சு. ஸோ 10 o'clock நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி எந்த ட்ராப்பும் இல்லை, சேம் 40% தான் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 0% ட்ராப். அடுத்து அந்த 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக மொபைலில் 1 hour நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். யூடியூப்பில் போயிட்டு 4Kல இந்த மொபைலில் வந்து நம்மளால் வீடியோஸ் ப்ளே பண்ண முடியும். ஸோ 4K 60 FPSல வீடியோ ப்ளே பண்ணலாம். 1 hour நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப 11 மணிக்கு நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 28% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 40லேருந்து 28 அப்படின்னும் போது 1 hour நான் ஸ்டாப்பாக 4Kல நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 12% வரைக்கும் பேட்டரி ட்ராப் ஆகுது. இதுவுமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ டெஸ்டிங்கில் நான் டெம்பரேச்சருமே நோட் பண்ணேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸில் இருந்தது. அண்ட் 1 hour நான் வீடியோ ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா 35 டிகிரி செல்சியஸாக ஒரு 3 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 11லேருந்து 12 நெக்ஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா கேமிங் டெஸ்ட் பண்ணுவோம். 1 hour நான் ஸ்டாப்பாக கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்படி கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ½ an hour வந்து பேலன்ஸ் மோடில் வச்சு நான் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது எனக்கு இந்த மொபைலில் ஸோ 11லேருந்து 11:30 வரைக்கும் ப்ளே பண்ணிவிட்டு 11:30க்கு நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 24% பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ நமக்கு 11 o'clock செக் பண்ணும்போது 28% இருந்தது. அங்கேருந்து 4% ஒரு ½ an hour பேலன்ஸ் மோட் வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது 4% பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி ட்ராப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ½ an hour பார்த்தீங்கன்னா மொபைலில் ஜிடி மோடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிடி மோடை ஆன் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ணேன். ஸோ அப்படி ஆன் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணிவிட்டு திரும்ப 12 மணிக்கு நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 19% பேட்டரி ட்ராப் ஆயிருந்தது. ஸோ ப்ரீவியஸாக பேலன்ஸ் மோடில் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது 4% தான் ட்ராப் ஆச்சு. பட் இப்போ ஜிடி மோடில் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது 5% 1% எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பேட்டரி ட்ராப் ஆயிருந்தது. அண்ட் ஓவரால் இந்த 1 hour கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 9% பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் அப்படின்றது ஆயிருந்துச்சு. அண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 1 hour கேம் பிளேக்கு அப்புறமா நம்ம மொபைலில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 12 மணிக்கு மேலே யூசேஜ் இல்லை. ஸோ அதனால் ஓவர் நைட் டிஸ்சார்ஜை திரும்ப 2வது நாள் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் இந்த வாட்டி வந்து வைஃபை ஆன் பண்ணி வைஃபைல நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் நம்ம இப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்தால் அந்த கேம்ஸ் எல்லாம் அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுட்டு வச்சோன்னா இந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். எனக்கு கேம் பேக்ரவுண்டில் வைக்கும்போது பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆகும். ஸோ அப்படி வச்சுட்டு திரும்ப காலையில் 8:30 மணி போல் மொபைலை நான் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 14% தான் பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 1% 2% தான் பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு ஓவர் நைட் டிஸ்சார்ஜில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5% கிட்ட ஓவர் நைட் டிஸ்சார்ஜில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் அப்படின்றது ஆயிருந்தது. பேக்ரவுண்டில் நம்ம கேமை வச்சுட்டு நம்ம இப்படி தூங்கும்போது சொன்னால் எப்போவுமே பேக்ரவுண்டில் கேம் இருந்துச்சு அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி இந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது. ஸோ பேக்ரவுண்டில் கேம்ஸை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஓவர் நைட்டில் நம்ம தூங்கும்போது 5% வரைக்கும் மொபைலில் பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து மொபைலில் 14% பேட்டரி வந்ததுமே இதை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால் புஷ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் கேஷுவலாக பெருசாக மொபைலை வந்து யூஸே பண்ணல. ஜஸ்ட் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எடுத்து பார்க்குறது அண்ட் ரொம்ப மினிமலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு மதியம் ஒரு 3-4 மணி வரைக்கும் நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. 3 மணிக்கு நான் மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது 1% பார்த்திங்கன்னா பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 8:30 மணிலேருந்து 3 மணி அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் யூசேஜில் 13% பார்த்திங்கன்னா பேட்டரி ட்ராப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஆயிருந்தது. அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக இந்த மொபைலில் 1 day 16 hours அப்படின்ற மாதிரின பேட்டரி லைஃப் கிடைச்சிது. ஸோ 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிது. பட் ஆனால் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு நான் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணல. எனக்கு ஓவராலே பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 ஹவருக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் என்னோட டெஸ்டிங்கில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிருக்கும். பட் யூஸ்வலி இந்த மாதிரியான 7000 mAh பேட்டரி இதுக்கு முன்னாடி நம்ம ரியல்மி கிட்டே இருந்து நாசோ 90Xலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதிலலாம் 10 hours அபோவ் அப்படின்ற மாதிரியான ஸ்க்ரீன் ஆன் டைம் நமக்கு கிடச்சிருக்கும். பட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி என்னோட டெஸ்டிங்கில் இருந்து 9 to 10 ஹவருக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் கிடைக்கும். 10 ஹவரே
போகாது கண்டிப்பாக. அதுக்கு கம்மியாக 9.5 hours அந்த ரேஞ்சில் தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு கிடச்சிது. ஸோ இது பர்சனலி இந்த 7000 mAh பேட்டரிக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலும் ஆக்சுவலி பேட்டரி லைஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் எனக்கு யூசேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் பேட்டரியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பி சீரிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பேட்டரியை நோட் பண்ணிங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 நாள் பேட்டரி லைஃப் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் 9 to 10 hour அந்த ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அது போதுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க.